அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 49:3 நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று தேவன் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளும் நெருக்கங்களும் நம்மை நெருக்கும் போது தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை மறந்து போகிறோம். சில நேரத்தில் நம்முடைய இருதயம் மறுக்கிறது. எப்படி தேவன் என்னில் மகிமைப்பட முடியும்? நான் தோல்வியான ஒரு வழியே போய்கொண்டிருக்கிறேன், நான் தோல்வியான பாதையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பொருளாதாரத்தில், வாழ்வில் சந்திக்கிற பிரச்சனை என்னை எழும்ப விடாதபடி கலங்கடிக்கும் போது நான் எப்படி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், அல்லது என்னில் அவர் எப்படி மகிமைப்பட முடியும் என்று சூழ்நிலையை பார்த்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம், கதறிக்கொண்டிருக்கலாம், சில நேரத்தில் முடங்கி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. லாசருடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 11:4 நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அல்லது தேவ நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி லாசருவின் மரணத்தை குறித்து சொல்கிறார். மரித்து போன லாசருவை தாமதமாய் வந்து 4 நாட்களுக்கு பின்பு தேவன் உயிரோடு எழுப்புகிறார். கல்லறை விட்டு வெளியே வருகிறார். நடமாடும் உயிருள்ள சாட்சியாய் வாழ்நாளெல்லாம் அவர் இருந்தார். நீங்களும் ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை அடைக்கப்பட்டது போல் இருக்கிறது, சிறை போல் இருக்கிறது, ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே, சிறிய அறைக்குள்ளே நான் அகப்பட்டு கொண்டேன் என்று நீங்கள் புலம்பலாம். ஆனால் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அந்த சிறையிருப்பை மாற்றி நீங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நடமாடுவீர்கள். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் வேதத்தில் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனத்தில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி மரித்து பல வாரங்கள் ஆயிருக்கலாம், மாதங்கள் ஆயிருக்கலாம், ஏன் சில வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம். அடக்கம் பண்ணும்படி ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். அந்த பிரேதத்தை இறக்கி வைக்கும்போது மரித்து போன எலிசாவுடைய எலும்பின் மீது பட்ட மாத்திரத்தில் அந்த அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு வந்த அந்த சரீரம் உயிரோடு எழும்பி நிற்கிறது. அந்த மனிதன் உயிர் பெற்று திரும்ப தன் கிராமத்திற்கு அல்லது தன் ஊருக்கு போகிறான். என்ன ஒரு அதிசயம்! இது எலிசாவினால் நடக்கவில்லை. எலிசாவுக்குள் இருந்த தேவ வல்லமை அது எலும்பின் வழியாய் வெளிப்படுகிறது. அப்படியானால் எலிசா எந்த காரியத்தை இந்த இடத்துல செய்யவில்லை, எலிசாவின் தேவன் செய்கிறார். வாக்கு பண்ணின தேவன் எலிசாவை மகிமைப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் கைமீறி போய்விட்டது, இனி முடியாது, என் எலும்புகள், என் சரீரத்தில் உள்ள சதைகள் முதலானவைகள் அழுகி போயிற்று, இனி என்ன நடக்கும் என்று சொல்லி யோசிக்கலாம். அல்லது அதுபோல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன், எப்படி பிரயாசம் எடுத்தாலும் இனி என் மூலம் தேவன் மகிமைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறீர்களா? அந்த மரித்து போன சரீரங்கள் மூலமாய், மரித்து போன சிந்தனைகள் மூலமாய் நம்பிக்கையற்ற தன்மையை கர்த்தர் உயிரடைய பண்ணி நம்மையும் வாழ வைத்து மற்றவர்களையும் வாழ வைப்பார். நீங்கள் நினைக்கலாம், அது எப்படி சாத்தியப்படும்? அதுதான் தேவனுடைய வல்லமை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எழும்ப முடியாத சூழ்நிலை, எதுவுமே நீ செய்ய முடியாது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு அது மகிமையாய் வரும். முதலாவது நம்மையும், பின்பு நம் மூலம் மற்றவர்களையும் தேவன் மகிமைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த நாளிலே அன்பான பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். லாசருவை போல அடைக்கப்பட்டு நாற்றம் எடுத்த சூழ்நிலையில் இருக்கிறேன். எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? என் குடும்ப வாழ்க்கை, என் சூழ்நிலை எழும்ப முடியாதபடி ஒரு சாட்சி இல்லாதவனாய் உயிரற்று அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாய் இருக்கலாம். ஆனால் லாசருவை வெளியே கொண்டு வந்து நாற்றம் எடுத்த வாழ்க்கையை மகிமையான வாழ்க்கையாய், ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றின உம்மால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், என்னுடைய குடும்பத்தை மாற்ற முடியும், என்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். நீர் அப்படி செய்யும்படி கெஞ்சுகிறோம். செய்து சந்தோஷப்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா? அவன் உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தான் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். எலிசாவுடைய வாழ்க்கையிலும் கூட இனி என்ன நடக்கும் என்று ஆமையனுடைய கண்களினாலே காண முடியாத சூழ்நிலை, மரித்து போன சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் அந்த எலும்புகள் மூலமாய் இது இன்னாருடைய எலும்புகள் என்று சொல்லி மகிமை அடைந்த தேவன். ஆமை நாட்கள் ஆகலாம், காலங்கள் கடந்து போகலாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியம் என்னிலே விளங்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தார். அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். மகளே, உன் மூலம் நான் மகிமைப்படுவேன்.
மகனே உன் மூலம் நான் மகிமைப்படுவேன், மகளே நான் உன் மூலம் மகிமைப்படுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. எத்தனை முறை வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. அவைகள் ஒன்று வீண் போகாது. சூழ்நிலையை பார்க்காதபடி கல்லறையோ ஆமேன் சூழ்நிலை எதுவாய் இருக்கலாம், அல்லது எழும்ப முடியாத நிலையா இருக்கலாம், அல்லது மற்றவர்களால் மறைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். வாக்கு பண்ணின தேவன் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ண போகிறீங்க, ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்த போகிறீங்க. ஆமேன் மறைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் வெளியே கொண்டு வந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய போகிறீங்க. நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நிறைவாக்க போகிறதற்காய் நன்றி. நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொன்னதை 100% இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமென் மகிமையாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். May God bless you. Amen.